ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் சா அண்ட் சேம். ஸோ இன்னைக்கு வந்து செப்டம்பர் 1. ஸோ ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ஒரு நல்ல அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ த்ருவ் விக்ரம் சார் தான். ஸோ விக்ரம் சாரோட பையன். ஸோ அவங்களோடது தான் ஒரு படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் பேர் வந்து பைசன். ஸோ அதுனா காலமாடு. ஸோ அந்த இதுக்கு தான் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் த்ருவ் விக்ரம் சார் கூட வந்து அனுப்மா மேம் நடிச்சிருக்காங்க. அவங்களுமே செம ஆக்ட்ரஸ்ஸு. ஸோ 2 பேரும் சேர்ந்தா இதில் நடிச்சிருக்காங்க. இது வந்து கொஞ்சம் அந்த கிராமத்து ஸ்டைலில் தான் எடுத்திருக்காங்க. இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து மாரி செல்வராஜ் சார் அண்ட் மியூசிக் பண்ணியிருக்கிறது வந்து நிவாஸ். ஸோ நிவாஸ் சார் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக எப்போவுமே பார்த்தா சந்தோஷ் நாராயண் சார் தான் இருப்பாங்க மியூசிக் மோஸ்ட்லி. ஸோ இதில் தெரில மிஸ் ஆகி நிவாஸ் அவங்க தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த மாதிரி பாட்டு இருக்க போதும் தெரில. பட் த்ருவ் விக்ரம் சாருக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தேவை. அது மாரி செல்வராஜ் கூட வந்து மாரி செல்வராஜ் சாருக்கு ப்ரீவியஸ் மூவி நம்ம கர்ணன் எல்லாம் பார்த்தோம்னா செம்மையாக இருக்கும். ஒரு நல்ல இது கொடுப்பாங்க, ஒரு கிராமத்து கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு. ஸோ த்ருவ் விக்ரமுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல படமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பாட்டு பேர் தீ கொளுத்தி. எஸ். ஸோ இதுதான் பாட்டு பேர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பண்ணிடலாம். எங்கள் சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க்ல இருக்கும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஷிப்ல இருக்காங்க. செம்மடா கடல்ல Black and whiteல நல்லா இருக்கு. அமைதியா கடலோட கடலுக்கு தான் அந்த சவுண்ட் மியூசிக். அனுபவமா மேம். சமலா இது சமலா ராசாத்தி ஓனனப்பு கருவ காட்டு முள்ளாச்சிடி சமயா இல்ல. அந்த தூக்குல தொங்கற அடியாத்தி ஓ சிரிப்பு புளியங்காட்டு பூவாச்சிடி ஓரே நீ வாக்கப்பட்டு உடஞ்ச நாய் ஏக்கப்பட்டு மருதாணி நீதாண்டி மனசெல்லாம் ஓரம் தாண்டி அடிய போடி நீ போடி உன்னை தேடி என்ன தேடி என் உசுரு ஓடுது உடம்போ வேகுது மஞ்சளத்தி அடிய மஞ்சளத்தி நீ தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி ஒரு ஃப்ரேம் பாரு எவ்வளவு ஆங்கிள் அடிய மச்சி விட்டு மயில என் மனசு போடும் மாறாப்பு மேல ஓ பாசம் எரியுதடி அதுல என் ஆசை துடிக்குதடி அடிய மச்சி விட்டு மயில போன் தவிப்பு போடும் தண்டார ஓசை என் கூட்ட உடைக்குதடி அதுல ஓ வாசம் நுழைக்குதடி ஓ வாசம் நுழைக்குதடி
பாசம் எரியுதடி. நல்ல லிரிக்ஸ். பொட்டு வச்ச என் ரத்தினமே, மறைஞ்சு வச்ச என் சித்திரமே, பூ முடிச்சு நீ போகையில தீ பிடிச்சு நான் சாவுறேனே, தீ பிடிச்சு நான் சாவுறேனே, தீ பிடிச்சு நான் சாவுறேனே. நீ மலையேறி போற, நான் மண்ணோடு போறேன். நீ கரையேறி போற, நான் கடலோடு போறேன். நீ காத்தோடு காத்தாக, கனவோடு கனவாக, ஒளியோடு ஒளியாக, வலியோடு வலியாக, எங்கேயோ போற, எங்கேயோ போற, எங்கேயோ போற. ராசாத்தி ஓ நினப்பு, கருவக்காட்டு முள்ளாச்சிடி, அடியாத்தி ஓ சிரிப்பு, புளியங்காட்டு பூவாச்சிடி. கொஞ்சம் பார்க்க விக்ரம் சார் மாதிரி இருக்காங்க. நீ வாக்கப்பட்டு உடஞ்சேனா ஏக்கப்பட்டு, மருதாணி நீ தாண்டி, மனசெல்லாம் நரந்தாண்டி, அடியே போடி நீ போடி. உன்னை தேடி என்ன தேடி என் உசுரோ ஓடுது, உடம்போ வேகுது, மஞ்சளத்தி அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் வைக்கிறாங்க. நீ தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ கொடுத்தி தீ 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 கொடுத்தி தீ 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 கொடுத்தி. சொல்லு ஒயில என் மனசு போடு மரப்பு மேல, ஓ பாசம் எரியுதடி, இல்ல என் ஆசை துடிக்குதடி. அடியே ஒத்த சொல்லு ஒயில ஓ தவிப்பு போடும் தண்டார ஓசை, என் கூட்டம் உடைக்குதடி, இல்ல ஓ வாசம் நுழைக்குதடி, ஓ வாசம் நுழைக்குதடி, என் கூட்டம் உடைக்குதடி, என் ஆசை துடிக்குதடி, ஓ பாசம் எரியுதடி, ஓ வாசம் நுழைக்குதடி, என் கூட்டம் உடைக்குதடி, ஓ பாசம் எரியுதடி, என் ஆசை துடிக்குதடி. தீபாவளி சார். ஓ எஸ். ஸோ நம்ம வந்து பாட்டு கேட்டாச்சு. ஸோ பாட்டு வந்து ஆக்சுவலாக வந்து லவ் ஃபெயிலியர் சாங் தான். ஆனால் இது வரைக்கும் நம்ம பார்த்த லவ் ஃபெயிலியர் சாங்கை விட இது வந்து ரொம்பவே நம்ம திங்க் பண்ணி ஒரு லிரிக்ஸை வந்து ரொம்ப கவனமாக கேட்ட அளவுக்கு ஒரு, ஏன்னா நார்மலாக நம்மளுக்கு வந்து லவ் சாங்கில் வந்து அது வந்து டக்குன்னு ஓகே அப்படிங்கிற மாதிரி புரியும்ல. ஸோ இதில் வந்து ரொம்பவே ஆழ்ந்த டீப்பான விஷயம் அந்த லிரிக்ஸில் நிறையா ஸோ இருந்துச்சு. நிறைய லிரிக்ஸ் கொஞ்சம் பாட்டு பெரிய பாட்டு, பட் லிரிக்ஸ்லாம் செம்ம ஹார்ட் கோர் ஹிட் அந்த மாதிரி எழுதியிருக்காங்க. கரெக்ட். ஸோ ஸோ லிரிக்ஸ் ரொம்பவே அது வந்து எழுதிருக்கிறது ஃபீல் பண்ணி ஒரு சொல்லுவாங்களா, ரொம்ப ஜாஸ்தி அந்த லவ் பண்ணி ஹர்ட் ஆகுன அந்த மாதிரி விஷயம் நிறையாவே எழுதியிருந்தாங்க. ஸோ அது வந்து லிரிக்ஸ் வந்து மாரி செல்வராஜ் அவங்க தான் எழுதியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் போட்டிருந்துச்சு. ஸோ நல்லா முதல்ல ஃப்ரேம் பை ஃப்ரேம் ஒரு ஃப்ரேமும் வேற வேற மாதிரி அழகா சூப்பரா பண்ணி ஸோ காமிச்சிருக்காங்க. அதேமாதிரி லவ் ஃபெயிலியர் ஆச்சுன்னா எப்போவுமே அவங்கள வந்து திட்டி அந்த மாதிரிலாம் எழுதுவாங்களா. இதில் வந்து ரொம்பவே அழகா வந்து அவங்கள போனதுக்கப்புறம் வந்து அவங்க எப்படி இது பண்ணுறாங்க, அந்த கடல் தாண்டி போகிறது, அப்புறம் மலை தாண்டி போடுறது, ஸோ ஸோ பாசம் நிறைய எரியுது, அந்த மாதிரி ஏதே துடிக்குது.
ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து அதை வந்து அந்த பாட்டை வந்து ஒன் டைம் இல்லை ஒரு 2-3 டைம்ஸ் நம்ம கேட்டாலே ரொம்பவே அது ஃபீல் ஆகும். அந்த அளவுக்கு அதை எழுதியிருந்தாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் அந்த ஃப்ரேமே நம்ம சொல்லி ஆகணும். ஸ்டார்டிங்கில் வந்து அந்த கப்பலில் அவங்க நின்றுட்டு இருக்க மாதிரி தான் அந்த ஃப்ரேம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ மியூசிக் எதுவுமே போடாமல் நார்மலாக நம்ம கப்பலோட அதே சவுண்டு, அதுக்கப்புறம் அந்த போட்டு அது என்ன சொல்லுவாங்க அதோட அந்த இப்படி இப்படி போகிற சவுண்டு அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பீட் ஸ்டார்ட் ஆச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ அவங்க அழகாக அதை வந்து பாடிட்டு இருந்தாங்க. ஸ்டார்டிங்லேயே அது வந்து பாட்டாகவே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க தான் சிங் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அழகாகவே அவங்க சிங் பண்ணிவிட்டு அப்புறம் தான் நம்ம த்ருவ் விக்ரம் சார் வந்து வராங்க. அந்த ஃப்ரேம்குள்ளே வந்து என்ன சொல்லுவாங்க சில கேரக்டர்ஸ் வந்து பின்னாடி இருந்து வருது. அந்த கண்ணாடி உடஞ்ச மாதிரி ஒரு ஃப்ரேம் நிற்கிறாங்க, பின்னாடி இருந்து அந்த புலி வேஷம் போட்டு வராங்க. அப்புறம் அந்த இது தூக்கு கயிறுலாம் சுத்தி கயிறுலாம் இது பண்ணி இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்து மாரி செல்வராஜ் படத்துல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் எப்பவுமே இருக்கும். அட் த சேம் டைம் இந்த மாதிரி ஃப்ரேமிங் வந்து செம்மையா பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலையுமே நல்லா அழகா இருக்கு. இந்த பாட்டுக்கு பர்டிகுலரா சூப்பரா பண்ணியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் த்ருவ் விக்ரம் அவங்க வந்து டான்ஸும் கொஞ்சம் ஆடுறாங்க. ஸோ பீட்ஸ்க்கு அவங்க ஃபீல் பண்ணி அந்த டான்ஸ் ஆடும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு இதில் வந்து அனுபமா மேமோட அவங்களோட இதுலேயும் அந்த ஒயிட் கலர்ல அந்த இது வந்து அந்த பூச்சி சொல்லுவாங்களா, அந்த பூச்சி அப்படியே பறக்குது, அது நடுவில் நின்று அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள நினைச்சு இவங்க ஸோ அதை இது பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் லவ் பண்றவங்க அந்த கிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்ணி காமிச்சாங்க. சோ லாஸ்ட்ல பார்த்தா அவங்களுக்கு என்கேஜ்மென்ட்ஸ் ஆயிடுச்சு நடக்குது. என்கேஜ்மென்ட்டா இல்ல கல்யாணத்துக்கு இதா பண்றாங்கன்னா நமக்கு தெரியல. சோ இதுல வந்து அவங்க ரெடி ஆகி பொண்ணு மாதிரி ரெடி ஆயிருந்தாங்க. இவங்க அங்க இருந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இதுக்காக. சோ அந்த மாதிரி ரொம்ப ஃபீலிங்கான ஒரு சாங். சோ சூப்பரா ஃபர்ஸ்ட் சிங்கிளே அவங்க ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரி வச்சிட்டாங்க. சோ கண்டிப்பா மாரி செல்வராஜ் படத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல பாட்டு இருக்கும். ஸோ இது அந்த மாதிரி ஒரு பாட்டு தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பிளாக் அண்ட் ஒயிட்ல ஃபுல் பாட்டு இது பண்ணிருக்காங்க. அது சூப்பரா இருந்துச்சு. அதுவே நம்மளுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி அந்த லிரிக்ஸா இருக்கட்டும், அந்த பாட்டு பாடின விதமா இருக்கட்டும், அந்த ஃப்ரேமிங்கா இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்த பாட்டை விட ரொம்பவே டிஃப்ரெண்டா ஒரு யூனிக்கான ஒரு இதா இருந்துச்சு. ஸோ இந்த படத்துல கண்டிப்பா ஒரு மெசேஜ் இருக்கும்னு நினைக்கிறேன். மாரி செல்வராஜ் படத்துல எல்லா படத்துலயுமே கொஞ்சம் டச்சிங்கா இருக்கும். ஸோ இந்த படத்தையும் இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா வெயிட் பண்றோம். தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணல நம்ம தீபாவளிக்கு வரணும். இப்போ பார்த்தா டக்குன்னு தீபாவளின்னு போட்டாங்க. ஸோ தீபாவளிக்கு வரனால நிறைய படம் தீபாவளிக்கு வருது. ஸோ எந்த படம் வரப்போகுதுன்னு லாஸ்ட்ல ஃபைனல்ல தெரியும். ஸோ இப்போதைக்கு இந்த பாட்டு சூப்பரா இருந்துச்சு. நம்ம இதுக்கு ட்ரெய்லர் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பா பண்ணலாம். ஸோ இன்னைக்குள்ள ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோல மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப். Thank you.